உணர்ந்துருக்கீங்களா? அதை நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. ஏன்னா நான் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் டைம் வெளில போறதுக்கு என்னுடைய சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னுடைய சைக்கிள் எடுத்துட்டு அந்த இயற்கையோட ஒரு ரைட் போயிட்டு வந்தா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு நாள் என்னுடைய கிளாஸ்மேட் என்னுடைய சைக்கிளையும் என்னையும் ஒரு மாதிரி கேவலமா ஏளனமா பேசுற மாதிரி பேசினாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் என்னையும் என் சைக்கிளையும் நினைச்சு நான் அவ்வளோ கேவலப்பட்டேன் தான். ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷம் என்கிட்ட நானே சொல்லிக்கிட்டேன், சிவஸ்ரீ இந்த ஒரு சைக்கிள் இல்லாமல கூட இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, ஸோ இருக்கிற விஷயத்த அனுபவி அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாளே இந்த நியூஸ் எனக்கு காதுல வந்துச்சு. அது என்னன்னா, அதாகப்பட்ட சந்திராயன் 1 ராக்கெட் பார்ட்ஸையே ஒரு பைசைக்கிள் வச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போயிருக்காங்களாமா அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அந்த சந்திராயனும் சரி இஸ்ரோவும் சரி அந்த ஒரு நிலைமையில இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்துக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்க மனிதர்களுடைய உழைப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சோ எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு கார் இல்ல சொந்தமா வீடு இல்லைன்னு நினைச்சு அதை புலம்பாதீங்க. அடுத்தவங்க கேவலமா சொல்றாங்களா, அதை வாங்கி வச்சுங்க. எந்த ஒரு மனுஷன் தாங்கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு சந்தோஷமும் மனநிறைவும் அடையலைன்னா அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தாலும் சந்தோஷம் அடையவே மாட்டான். அதனால உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தோடய ஜீர்ணிச்சிருமானா கிடையாது, ஆனா சந்தோஷப்படுங்க. அந்த ஒரு பெரிய விஷயத்தை அடையிறதுக்காக நான் விடாம முயற்சி செய்வேன், போராடுவேன்னு உங்களை நம்புங்க. ஆனா இருக்கிற விஷயத்த மட்டும் கேவலமா நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடையும் செயல்பட்டுக்கிட்டே இருங்க, அது போதும். யார் என்ன சொன்னா என்ன, என் சைக்கிள் எனக்கு ராயல் என்ஃபீல்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு என் சைக்கிள் நான் எப்படி கெத்தா ஓட்டிட்டு இருக்கணும், நீங்களும் அந்த மாதிரியே ஓட்டுங்க. ஒரு நாள் நம் வாழ்க்கை நிலை மாறாமலா போய்விடும், அந்த நாள் வராமலா போய்விடும். ஹோப் மை வேர்ட்ஸ் கண்டிப்பா வரும்.